உங்க மனசும் உங்களுடைய சரீரமும் இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கலாம். அந்த காலகட்டத்துக்குள்ள நடக்காத பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவர் என்னுடைய விருப்பமா என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது, உம்முடைய விருப்பம் ஆக கடவுது. ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவ சித்தத்துக்கு டோட்டலா ஈல்டு பண்ணுகிறதா பிரேயர் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் கான்சிக்ரேஷன். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயின் குமாரை இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் மூங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு ஜெபிக்கிறார். பின்பு அவர் சீசனிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆந்தரமும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். 3 தடவை சொல்லுகிறாரு. பின்பு அவர் தம்முடைய சீசரிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவங்கிறார். இது பிரேயர் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் கான்சிக்ரேஷன். 3 முறை ஜெபிக்கிறார். சோதனைக்குட்படாதபடி ஜெபிங்கிறார். 2ஆம் ஆதாம் அவர். இவருக்கும் தேவ சித்தம் தெரியும். உடைய சித்தத்தை செய்ய ஏதோ வருகிறேன்னு சொல்லி தான் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். சிலுவையில் மரிக்கணும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், எல்லாமே அவருக்கு தெரியும். தேவ சித்தம் அவருக்கு முற்றிலுமாக தெரியும். சிலுவையில் மரிக்கணுங்கிறது தான் அவரை குறித்த தேவ நோக்கம் தெரியும். பிறந்த நாள்லேருந்தே அதான் ஜேர்னி, அதை நோக்கி தான் போகிறார். இருந்தாலும் மாம்சத்தில் இருக்கிறோம், மனதின் இருக்கிறது. உலகத்தினுடைய தண்டனை அவர் மேலே கொட்டப்படுகிறது, ஆக்கினை தீர்ப்பு கொட்டப்படுகிறது. எந்த மக்களுக்கு முன்பாக இத்தனை நாள் ஊழியம் செய்தாரோ அந்த மக்களுக்கு முன்பாக நிர்வாணமாக தொங்கப்பட வேண்டும். தேவனுடைய தண்டனை அவர் மேலே வரும் பொழுது ஒரு சின்ன ஆசிலேஷன் இருக்கு. அதாவது ஆவியில் கிடையாதுங்க, மனதிலையும் எண்ணத்தில் இருக்கிறது. இதை தவிர வேற ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கிறாரு. தேவன் வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஏன் விருப்பமோ இல்லையோ உம்முடைய விருப்பமாக கடவுள் தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய நோக்கத்துக்கு டோட்டலாக சரண்டர் பண்ணுறார். இதுதான் பிரேயர் ஆஃப் டெடிகேஷன் கான்சிக்ரேஷன். சில காரியத்தை தேவன்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஒரு ஆளை மன்னிக்க சொல்லியிருப்பார் ஆண்டவர், மன்னியும்பார். நம்முடைய சித்தம் ஒத்துக்காது. ஆண்டவரே, நான் பட்ட அவமானம் தெரியாதா, காயம் தெரியாதா, வேதனை தெரியாதா, இதை தவிர வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு 2ஆம் முறை கேட்டாலும் மன்னின்னு தான் சொல்லுவார். நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் உங்களுடைய மாம்சம் மன்னிக்க கூடாதுன்னு சொல்லும். ஆனால் தேவ சித்தம் என்பது அவர்களை மன்னிக்கணுங்கிறது தான் தேவ சித்தம். அநேக நேரத்தில் உங்களுடைய பகுத்தறிவு, உங்களுடைய மாம்சம் மன்னிக்க கூடாது, வெறுத்து தள்ளு, கசப்பு உள்ளாக்குவதாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சித்தங்கிறது அவனை மன்னி, பரிபூர்ணமாக மன்னி. நான் உன்னை எப்படி மன்னிச்சிருக்கணும் அதுபோல மன்னிங்கிறதான் தேவ சித்தம். அதுக்கு ஈல்டு பண்ணும்போது மாம்சம் ஒத்துக்காது. பேதுருவை பார்த்து சொன்னார், நீ சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் ஜெபினார். ஏன் யோவானையும் யாக்கோவையும் பார்த்து சொல்லலை? பேதுருவை பார்த்து தான் சொல்றாருங்க. ஏன் மற்றவங்கள பார்த்து சொல்லாமே? இவன் ஒருத்தன் தான் மாம்சத்தை மேன்மை பாராட்டுறான். யாரும் விட்டு போனா கூட நான் போக மாட்டேங்கிறான், மாம்சத்தை மேன்மை பாராட்டுறான். எவன் ஆவியை சார்ந்து கொள்ளாமல் தன் மாம்சத்தை சார்ந்து கொள்ளுகிறானோ அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆவி லீட் பண்ணாது, மாம்சம் தான் லீட் பண்ணும். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றோம் என்றால், ஆண்டவரே என் மாம்சம் இல்லை என்னோட ஆவின்னு சொல்லுகிறோம். இல்லை கபடிங்க. விசுவாசம் எப்படி வருகிறது?
விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினால் வரும். தேவனோட வார்த்தை கேட்க கேட்க வரும். கிருபை எப்படி வருகிறது? ஜெபிக்கிறது மூலமா வருது. 10 கற்பனையில் ஜெபங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன் ஜெபிக்கிறோம்? அது என்னுடைய இன்னபிலிட்டி. என்னால் முடியும்னா நான் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காரியத்தில் என்னால் முடியலை, என்னுடைய இன்னபிலிட்டியில் அவருடைய எபிலிட்டி வருவதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? எபிரேயர் 4:14 சொல்லுகிறது, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் கிட்டி சேர கடவும். ஏற்ற சமயத்தில், நீடு உள்ள நேரத்தில் என்னால் முடியலை என்று தேவ சமூகத்தை நாடி போகும் பொழுது தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுகூலம், தேவனுடைய ஒத்தாசை உண்டாகுது. இவருக்கு தேவ சித்தம் இதான் தெரியுமா? தெரியும். சில நேரத்தில் தேவனுக்காக வாழ நினைக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தை நிறைவேற்ற நினைக்கும் பொழுது சில மக்கள் உங்களை கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க, உங்களை புறக்கணிப்பாங்க. அங்கேயா போகிற, சர்ச்சு கூட புறக்கணிப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா சில மக்கள் அந்த சர்ச்சுக்கு போனால் எங்கள் கூட சேராது சொல்கிற ஆட்கள் இருப்பாங்க. தேவ சித்தம்னா எவன் சேர்றான் எவன் சேராமல் இருக்கான் அதெல்லாம் பாயிண்டே கிடையாது. தேவ சித்தத்துக்கு டோட்டலாக முற்றிலுமாக ஈல்டு பண்ணும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் வாசலை திறந்து கொடுக்குறீங்க. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. கவனிக்கிறீங்களா? இதை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார்? அதான் அந்த இதுக்கு அப்படி டோட்டலாக ஈல்டு பண்ணணும். எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க கூடாதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் சில காரியத்தை எதிர்பார்த்திருக்கலாம், ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கலாம். உங்கள் மனசும் உங்களுடைய சரீரமும் இந்த காலகட்டத்துக்குள்ள நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். அந்த காலகட்டத்துக்குள்ள நடக்காத பொழுது உங்களுக்கு மனசு சொல்லும், சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோங்க. அந்த நேரத்திலே ஆண்டவர் என்னுடைய விருப்பமா என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது, உம்முடைய விருப்பம் ஆக கடவுது. ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவ சித்தத்துக்கு டோட்டலாக ஈல்டு பண்ணுகிறதா பிரேயர் ஆஃப் டெடிகேஷன் அண்ட் கான்சிக்ரேஷன். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது.